அனைவருக்கும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற எனது வாழ்த்துக்கள். எந்த விஷயத்தை நீ செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினாதான் உங்களால் ஒரு செயலை செய்ய முடியும். எப்போவுமே என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சே எந்த காரியத்திலையும் தொடங்குங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஆமாங்க, இப்போ ஒரு செயலை நம்ம ஆர்வத்தோடு செஞ்சோன்னா அதை கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு சாதகமாகவே தான் அமையும். அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா அதில் ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகமாக வைங்க. அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற முடியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஆமாங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான். அது நம்ம கடமைக்குன்னு செஞ்சோம்னா அது எப்பயுமே தோல்வியில் தான் முடியும். இப்போ நம்ம ஒரு வேலை இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது நம்ம இஷ்டப்படாமல் நம்ம விரும்பாமல் இதையே நம்ம பண்ணணும், இது நம்ம பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு இதில் கடமைக்கு பண்ணோன்னா எப்பயும் நம்மளுக்கு தோல்வி தான் வரும். அதே நம்ம கடமையாக நினச்சி இது நம்ம பண்ணணும், இது பண்ணுனா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கடமையை செஞ்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எப்போதுமே உங்கள் கூடவே இருக்குங்க. வெற்றிக்கு நம்ம எப்போதுமே நம்பிக்கையாக இருக்கணும். என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை உங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியும். இந்த பதிவிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்போதுமே உங்களால் எதுவுமே முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உங்களால் எல்லாமே முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.